யோசியாவின் பணிவு. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அஹிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். சம்பிரதியாகிய சாப்பான் யோசியா ராஜாவுக்கு முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகம் மிகவும் முக்கியமான புஸ்தகம். இது பழங்காலத்து புதைபொருள் என்று நினைத்து அதை அருங்காட்சி சாலையிலே பூட்டி வைத்துவிடக்கூடாது. நியாயப்பிரமாண புஸ்தகம் அதிக விலை மதிப்புள்ள பொக்கிஷம் என்று நினைத்து அதை பாதுகாப்பாக பொக்கிஷ சாலையில் பூட்டி வைத்துவிடவும் கூடாது. கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். இதை வாசித்து கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே கர்த்தர் தமக்கு சித்தமான காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். சம்பிரதியாகிய சாப்பானும் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யோசியா ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் நாமும் வேதாகமத்தில் உள்ள வசனங்களை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் அனுதினமும் நம்மோடு பேச வேண்டும். வேத வசனம் நமக்கு ஆவிக்குரிய போஜனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். யோசியா ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். யோசியா பல வருஷங்களாக யூதா தேசத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். யூதா தேசத்திலே விக்கிரக ஆராதனை நிரம்பி இருக்கிறது. தேசத்து ஜனங்கள் மத்தியிலே பாவங்களும் துன்மார்க்கமும் அதிகமாக இருக்கிறது. ஜனங்கள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். யூதா ஜனத்தார் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. யோசியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக அவனுக்கு கர்த்தருடைய கோபத்தை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. இப்போதோ நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசியாவுக்கு முன்பாக வாசிக்கப்படுகிறது. யோசியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்று சொல்லுகிறான். யூதா தேசம் இதுவரையிலும் அநேக பாடுகளையும் பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் சாபங்களையும் சந்தித்து வருவதற்கு கர்த்தருடைய கோபம் பெரிதாய் இருப்பதே காரணம் என்பதை யோசியா அறிந்து கொள்கிறான். கர்த்தருடைய கோபத்திற்கு யூதா ஜனத்தாரின் முற்பிதாக்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனதே காரணம் என்பதையும் யோசியா அறிந்து கொள்கிறான். கர்த்தர் யோசியாவின் மனக்கண்களை திறக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டபோது யோசியா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். இது யோசியா தன்னுடைய இருதயத்தை கிழித்துக் கொள்வதற்கு அடையாளம். யோசியா ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். இந்த சம்பவத்திலிருந்து நாம் 2 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவையாவன: கர்த்தருடைய கோபம் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கும்போது அவருடைய கோபத்தை நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களினாலே கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நம்மீது வருகிறது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நம்மீது வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் பாவம் செய்தால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்பதையும், நம்முடைய சாபத்திற்கும் வேதனைகளுக்கும் என்ன காரணம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். யோசியா ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்று சொல்லுகிறான். நியாயப்பிரமாண புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தை. அது சரியானது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. யூதர்களுடைய முன்னோர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இதனால் கர்த்தருடைய கோபம் யூதர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. யோசியா ராஜா இதற்கு முன்பு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேள்விப்பட்டதே இல்லை.
அந்த வார்த்தைகளை கேட்டபோது யோசியா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டாலும் அதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆசாரியனாகிய இல்கியாவாலும் யோசியா ராஜாவுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல முடியவில்லை. ஆகையினால் யோவாஸ் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்குமாறு சொல்லுகிறான். கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு யோசியா ராஜா தன்னிடத்தில் உள்ள முக்கியஸ்தர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களை பற்றிய விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அஹிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய ஆசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. யோசியா ராஜா அவர்களை நோக்கி, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறான்.